ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மை சைக்கோ கில்லர் ஹஸ்பண்ட் ஃபைனல் பார்ட். நான் ஏன் திடீர்னு சீக்கிரமாக ஃபைனல் பார்ட் போடுறேன்னா, இந்த எஃப்எஃப்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாக போடுறேன். பிகாஸ் இது இழுத்துட்டே இருந்தால் நல்லாவே இருக்காதுல்ல. ஸோ தான் ஒரு இடம் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு ஃபைனல் பார்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ வித் த ஃபைனல் பார்ட். அப்போ நம்ம எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம்? அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணோம். ஆமாண்டி. சரி, எனக்கான ட்ரீட்மெண்ட்டாக என்ன? இல்லை. அப்புறம் யாருக்கு நான் வந்தேன்? உன் தங்கச்சியை கூப்பிட்டு வந்தேன். தங்கச்சியா? எனக்கு தங்கச்சிலாம் இருக்கா? ம், இருக்கா. பேர் என்ன? அது முக்கியமா? ஆமாம், என் தங்கச்சி தானே. அப்போ என்கிட்ட சொல்ல என்ன வந்துச்சு? எனக்கு முக்கியம் தான், இங்கே சொல்லி தான் ஆகணும். மியா. ஆ, என்னம்மா? மியா. மியா நல்லா இருக்கே. சரி, எனக்கு அப்பா அம்மா அவங்கள இறந்துட்டாங்க. ஓ, ஓகே. அம்மா, என் தங்கச்சி எங்கே காணோம்? அண்ணா வந்தார், ஆனால் தங்கச்சி வரணும்ல, அவள் வரவே இல்லையே. சும்மா சும்மா கொஷின்லாம் கேட்டுட்ருக்காத. அவள் வந்தா என்ன, வரட்ட என்ன? நம்ம பிரியதுக்கு காரணமே அவள் தான். இப்போ போ. நம்ம பிரியறதுக்கு எப்படி என் தங்கச்சி காரணமாக இருக்க முடியும்? இவர் என்ன லூஸா? லூஸு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு ஜங்குக்கு லூஸு நினச்சிட்டா போல். அப்படியே அவனை பார்த்துட்ருக்க. ஜங்குக்கு திரும்பி ஒரு முறம் முடிச்சிட்டு, என்ன பார்த்துட்டே இருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளும் இந்த வீட்லேயே இப்படி ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் போகுது. நல்லா தான் இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும். ஜங்குக்கும் வரான், அவன் என்ன பாசமாக பார்த்துக்கிறான். ஸோ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறான், அங்கே ஊர் சுற்றி காட்டுறான். இது வரைக்கும் ஓகேவாக தான் அவளுக்கு இருக்குது. பட் மியாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எனக்கு இருக்கிறதுனால அவள் கேட்குறா. ஜங்கு ஜங்கு நெடி வேலை இருக்குது, போ பேசாமல். நான் அப்புறமாட்டி வந்து இதை வேணுமோ வாங்கி தரேன். எனக்கு எதுவும் வேணாம். அப்புறம் என்ன? ஒன்று கேட்கணும். என்ன என்ன கேட்கணும்? இல்லை, என் தங்கச்சியை பார்க்கணும். தங்கச்சியை பார்க்கணுமா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது திருப்பி திருப்பி கேட்காதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருக்கிறது? ஒரு வாட்டி தான் அவன் சொல்ல முடியும். அவகிட்ட நல்லா உன்னை கூப்பிட்டு போக முடியாது. ப்ளீஸ் ஜங்கு, கூப்பிட்டு போங்க ஜங்கு. எனக்கு அவளை பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. அண்ணா தினமும் வந்து பார்த்துக்கிறாரு, பட் மியாவை நான் பார்க்கலையே. கூப்பிட்டு போங்க அப்படின்னு அவள் கேட்டுகிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே யாரோ ஹை ஹீல்ஸை போட்டு அப்படியே நடந்து வராங்க. நடந்து வந்து, நான் தான் உன் தங்கச்சி. எதுக்கு என்னை பார்க்குறதுக்கு நீ அவ்வளோ தூரம் வரணும்னு எதிர்பார்க்குற? அவன் முன்னாடியே வந்து நிற்கிறேன், நல்லா பாரு அப்படின்னு. அவள் செம்ம மாடர்னாக வந்து நின்றுட்டுருக்க. எனக்கா என்னது இவன் நம்ம தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு ஜங்குக்கை பார்த்து, உண்மையாகவே இவன் என்னோடய தங்கச்சி தானா? இது மியா தானா? அவள் தான். நிஜமாவா? மியா. வெயிட் பண்ணு, உனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு சொன்னாங்க. அது மறந்தா என்ன, மறக்கட்டா என்ன? அதை பற்றின கவலை எனக்கு இல்லை. பட் நான் ஒன் மோர் திங் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், புரியுதா? நானும் ஜங்குக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஸோ நீ காணா போனதுலேருந்து நானும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ நீ நடுவில் வந்து பொண்டாட்டிக்கு நடுவில் உரிமை எடுத்துக்காத, ஓகேவா? நல்லா இல்லை. ஸோ அதனால் இந்த வீட்டு எப்போ போகிற அப்படின்னு கேட்குறா. அவன் அப்படியே பார்க்குறா. என்ன சொல்கிறா இவ அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்குக்கு வந்து, மியா அறிவில்லை, கொஞ்சம் கூட அறிவில்லை, தேவையில்லாமல் வந்து பேசாதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? நானும் பார்த்துட்டே இருக்கேன், இப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்க, போங்கிட்டு. வந்துட்டா ரிலேஷன்ஷிப்லேருந்து கிளிக்கிறானாம். சின்ன பொண்ணு மாதிரி பேசு, வாயனுக்காண்டி தான் இன்ன வரைக்கும் நான் விட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், அப்போவுமே நான் கொன்று போட்டிருக்கணும். நான் ஏதோ கண்ட்ரோலாக இருக்கேன், அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ, பேசாமல் போ. எனக்கு தெரியும் ஜங்கு, நானும் உங்களுக்கு பிடிக்கும்னு. இது முன்னாடி சும்மா நடிக்காதீங்க, விடுங்க. இவளே பாருங்க, முன்னவாது ஏதோ நல்லா இருப்பா, இப்போ நல்லாவே இல்லை. சை, சரி விடுங்க. ஜங்குக்கு நம்ம 2 பேர் தனியாக பேசலாமா அப்படின்னு ஜங்குக்கோட கையை பிடிக்க போக வாய் அப்படியே டக்குன்னு ஜங்குக்கோட கையை அப்படியே தள்ளி விட்டுட்டு மியா கையை பிடிச்சிட்டு, நீ என்னோடய சிஸ்டர் தானே? ஆமாம், எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் உன் தங்கச்சி தான். அப்போது நான் உன்னோட கூட பிறந்த அக்கா, அப்படி தானே? ஓ, எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது? ஆமாம். அப்போது என் புருஷனை மேலே ஆசைப்படுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லை? அக்கா புருஷன்கிட்ட போய் அஃபேர் வச்சுருக்கேன்னு சொல்கிறியே, நீ அந்தளவுக்கு கேவலமான பொண்ணா? ஏ வாயின்
என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, நான் ஒன்றும் அப்பலாம் இல்லை. ஃபஸ்ட் எனக்கு தான் ஜங்குக்கு பிடிச்சிச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஓ, ஓகே. அப்புறம் என்ன அப்புறம்னு கேட்டுட்ருக்க? இங்கேருந்து பேசாமல் போயிரு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓ, ம். ஜங்குக், என்ன நீங்கள் யார் லவ் பண்ணுறீங்க? நெடி கேள்வி இது. கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன தான் லவ் பண்ணுறீங்க? ஆமாண்டி, நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டி. ஆமாண்டி. இவ கூட அஃபாரில் இருக்கீங்களா? இல்லடி. அப்போ உங்களுக்கு நான் மட்டும் தானே? கன்ஃபார்ம் தானே? ஷோர். நீங்கள் சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாடி. அப்போ உங்களுக்கு இவன் மேலே எந்த ஒரு அஃபேரும் இல்லை, உங்களுக்கு அவளுக்கு எதுவும் நடக்கலையில? நீ என்னை நம்புறில்ல? என்னை நம்பு. அப்படி ஒன்றும் நடக்கலை. உன்னை தாண்டி ஒன்றும் நடந்துடாது, என்னை மீறியும் ஒன்றும் நடந்துடாது. அப்படி ஒன்றும் நடக்கலை. ஓகே அப்படின்னு அவள் அப்படியே மியாவை பார்த்து ஜங்கோக் சொன்னார், நான் முன்னாடி இருந்தப்பெல்லாம் ரொம்ப அப்புறானியா யார் எது சொன்னால் அப்படி நம்பிட்டே இருப்பேன்னு. ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது, ஓகேவா? நான் அப்படியே மாறிட்டேன். அது வேறு விஷயம். உங்ககிட்ட சொல்கிறேன், அவர் என் புருஷன். நீ என்ன தான் எனக்கு பழசெல்லாம் மறந்துருந்தாலும் இந்த ஒரு மாதம் அவர் நல்லபடியாக நடந்துக்கிட்டார். என் விருப்பம் இல்லாமல் டச் பண்ணல, எதுவுமே பண்ணல. என்கிட்ட அவ்வளோ நல்லா பிஹேவ் பண்ணார். இத்தனைக்கும் நான் அவர் கூட இருந்தால் சொத்து கிடைக்கும், அது கிடைக்கும். ஆஹா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நான் தான் வேணும்னு அவர் நிற்கிறாரு. எனக்காண்டி அவ்வளோ எஃபெக்ட் போடுறாரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தினமும். எதுவும் நான் நோட் பண்ணாமலாம் இல்லை. ஸோ எனக்கு என் புருஷனை பற்றி நல்லா தெரியும். ஆரம்பத்தில் நான் நம்பாமல் இருந்திருக்கலாம், பட் இப்போ நான் ஃபுல்லாக அவரை மட்டும்தான் நம்புகிறேன். நீ என் கூட பிறந்த தங்கச்சியாகவே இருந்திருந்தாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், ஓகே? ஸோ இங்கேருந்து மூடிக்கிட்டு வெளில போ. என் புருஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் என் புருஷன் என் வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிறோம். நீ வெளியே போ. எதுக்கு அவரை பார்க்குற? வாசல் அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பார்த்து போய் நடப்போ அப்படின்னு வாயின் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்லிட்டா. அப்படியே அவள் பார்க்குறா. மியாக்கெல்லாம் அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்ட திமிரா பேசுவோம் அப்படின்னு ஒரு கோவத்தில் வாயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டா. அவங்க கரெக்டாக ஸ்டெப்ஸ்ட்டு நேரம் தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. வாயின் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லாம் உருண்டு போய் கீழே விழுந்துட்டா. மண்டையில் சரியான அடி. ஜங்குக்கா அப்படியே மியாவை பார்த்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் திரும்ப திரும்ப இதே பண்ணுவேன் அப்படின்னு அவனை மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக வாயினை தூக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கான். போகிற வழியிலே வாயினோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். அவரும் வந்து, ஐயோ கடவுளே, இந்த மியா இருக்கா பாரு, அவள் ஏன் தப்பெலாம் பண்ணிகிட்ருக்காளோ, அவளுக்கு இன்றைக்கி இருக்கு அப்படின்னு நேராக வாயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இவங்க அண்ணன் என்ன பண்ணுறாருனா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து இவன் நாசம் பண்ணிகிட்ருக்கா, ஸோ ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு ஜங்கோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். என் ஒய்ஃப் அந்த மாதிரி தள்ளி விட்ருக்கா, என்னோடய லைஃப்குள்ளேயும் என் ஒய்ஃபோட லைஃப்குள்ளேயும் இன்டர்ஃபியூ ஆகுறா, எங்களுக்கு எதுவும் சரியாக பல்ல, இவளை தூக்கி போய் உள்ளே வைங்க அப்படின்னு அவனோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அவங்களும் அவளை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுறாங்க. அவள் கதறிட்டு இருக்கா, ஜங்கு 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 ப்ளீஸ் ஜங்கு, இதுலேருந்து நீங்கள் எங்கள் அக்காவை புருஷன் அப்படியே பார்க்குறவங்கள நான் வேறு எதுவும் பார்க்கல, என்னை வெளியில் மட்டும் விட்ருங்க ப்ளீஸ், என் லைஃபே போயிடும். தெரியுதுல போயிடும்னு. எனக்கு என் லைஃப் வேணும். அவள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தா பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அதெல்லாம் இருக்க முடியாது. நீ இங்கே கடை, அப்போ தான் உனக்கு புத்தி வரும். புத்தி வந்து கொஞ்சமாக திருந்துறியான்னு பார்ப்போம். ஆளையும் மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டான். அவன் அண்ணா அண்ணான்னு சொல்லி கதையிட்டு இருக்க. அவங்க அண்ணாவா, நீயும் எனக்கு தங்கச்சி தான், வாயனும் எனக்கு தங்கச்சி தான், ஆனால் உன்னோட வாழ்க்கை நாசம் பார்க்கணும்னு நீ எப்போ நினச்சோ அன்னிலேருந்து நீ என் தங்கச்சியே கிடையாது, நீ என்னனாலும் கற்று நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனும் அங்கேருந்து போயிட்டாரு. அவளுக்கா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே அப்படியே வாயனை காட்டினா வாயனுக்கு அப்படியே 1 மணி நேரம் அவள் கண்ணவே திறக்கல. முன்ன அப்படியே கிடக்குறா. ஜக்குக்கெலாம் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதறிட்டு இருக்கா. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாருமே எட்டி பார்க்குறாங்க வாயனுக்கு என்னாச்சுன்னு. பட் டாக்டர்ஸ் வந்து கான்சியஸ் வந்தால் தான்ப்பா எங்களால் எதுவும் சொல்ல முடியும், மண்டையில் லைட்டாக அடிபட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டாக அடிபட்டது, ஸோ எங்களுக்கு தெரில, பார்க்கலாம், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடா இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு தான் ஜங்குக்கெலாம் முழிச்சிட்ருக்கான். டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்கள் டாக்டர், சொன்னால் தானே டாக்டர் தெரியும். எப்பா கண்ணு முடிச்சாதாப்பா எங்களுக்கே தெரியும், நீ இப்படி கேட்டால் நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வான் கண்ணை திறக்கவே இல்லை. அந்த ஐசியூ வார்டுக்கு வாசல் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு நேரம் ஆக ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. வானுக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு மாதிரி பயமாகிட்டே இருக்குது. ஜங்குக்கெலாம் அதுக்கும் மேலே ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு வாயனை காப்பாற்றுருங்க அப்படின்னு கடவுள்கிட்டலாம் உட்காந்து வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குறவங்க அப்பாக்கெலாம்
நான் படுத்து படிக்க இருக்கும்போது இவன் இப்படி வேண்டலையே, பொண்டாட்டினோடனே எப்படி வேண்டிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு தான் அவங்க அப்போல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கும் அப்படியே வேண்டிகிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கா அவங்க அண்ணன் தான். இன்னும் ஆகாது சாமி அழுகாத சாமி அப்படின்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கான். ஸோ அப்படியே காலையில் ஆகுது, வாயின் இப்போ தான் கண்ணையே முழிக்கிறா. கண்ணை முழிச்சது ஜங்குக்கை பார்க்குறா. ஜங்கு, என்னடி இப்போ மறந்து போயிருச்சா என்ன? நீ ஏன் நைட்டு ஃபுல்லாக கண்ணை மூடி இப்போ தான் கண்ணையே திறக்கிற? தயவு செஞ்சு நீ யாருன்னு மட்டும் கேட்டுறாத அப்படின்னு சொல்லும்போது வான் எதுவும் பேசலை. அப்படியே ஜங்குக்கே முறைச்சி பார்த்துட்ருக்க. எதுக்கு வேணும் இப்படி முறைச்சி பார்க்குறா அப்படின்னு. டாக்டர் இங்கே வாங்க, இவன் என்னை முறைச்சி பார்க்குறா, அப்போ அவளுக்கு திரும்பி எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லும்போது, தெரிலையப்பா அவள் பேசினாதான்ப்பா தெரியும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார். ஜங்குக்குலாம் கட்டுப்பாயிருச்சு அந்த டாக்டரை பிடிச்சி. எனக்கு புரியல, உண்மையாகவே நீ டாக்டருக்கு தான் படிச்சிருக்கியா? அவள் கண்ணு திறக்காமல் இருக்கா, என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் கண்ணு முடிச்சா தான் தெரியும்னேன். சரி இப்போ பேச மாட்டேங்கிறா, மறந்துட்டாளா இல்லை இப்போது ஏதாவது புதுசாக ஞாபகம் வந்திருக்கான்னு கேட்டால் பேச தான் தெரியுன்ற. அப்புறம் நீ எதுக்கு டாக்டர் படித்த? எதுக்குடா படித்த அப்படின்னு கேட்கும்போது, ஐயா சாமி விடு சாமி அப்படின்னு அவர் அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது ஜங்கு கூட அப்போ தான், டே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாய் நார்மலாக தான் இருக்கா போல், தலையில் கொஞ்சம் பெரிய காயம் தான், பட் இட்ஸ் ஓகே. அப்படியே எழுந்திரிச்சு உட்கார அவங்க அண்ணனை பார்த்து, ஏண்ணா ஏன் இப்படி அழுகிற? எனக்கு ஒன்றும் இல்லை. சரிம்மா, உனக்கு ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷம். ஆனால் ஏம்மா, ஏன் நீ சக்கரை இருந்திருக்க வேண்டியதானே? ஓ செல்ல தங்கச்சி தான் எனக்கு பிடிச்சி தள்ளி விட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அந்த மியா இப்போல்லாம் வளர்ந்துருப்பான்னு நான் இத்தனையே பார்க்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அடுத்த அண்ணி இவங்ககிட்டலாம் நல்லா பேசுகிறா. ஜங்குக்கு ஒரு டவுட்டு, ஏய் ஒரு நிமிஷம் நீ பாரு, நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்? அப்போ உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது வான் எதுவுமே சொல்ல. ஜங்குக்கு பார்த்து சும்மா சிரிச்சிட்டு, ஆமாம் வந்துருச்சு அப்படின்றா. வாய் நிஜமாவா? நிஜமா உனக்கு எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு, ஆனால் சால்வ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. மியாங்க அவள் ஜெயிலில் கிடக்குறா. என்னது ஜெயிலில் கிடக்குறாளா? எதுக்கு? நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எதுக்கு கொடுத்தீங்க? பின்ன உன்னை தள்ளி விட்ருக்கா, நம்மளை நல்லாவே வாழ விட மாட்டேங்கிறாடி, அதுக்கு தான். அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு? யாரைக்கிட்ட இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அண்ணா நீங்கள் தானே கொடுத்தீங்க, ஒழுங்கா ஜாமீன் வாங்குங்க, இல்லை அவளை வெளியே கூப்பிட்டு வாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, அவள் வரணும். இப்போ எதுக்கு நீ அவர்னு நினச்சிட்ருக்க? இப்போ தான் நீ கொஞ்சம் நல்லா இருக்க, பேசாமல் இரு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்கு, கொஞ்சம் எல்லோரும் வெளில போகிறீங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். சரி அப்போ புருஷன் பொண்டாட்டி நீங்களே பார்த்துக்கோங்க உங்கள் பிரச்சனை அப்படின்னு எல்லோரும் வாயினை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி வாயின் பார்த்துட்டு, இப்போவாது இந்த கொலை பண்ணுற பழக்கத்தை நிப்பாட்டினீங்களா இல்லை இன்னும் நீதி வாங்கி தரேன் நேர்மை வாங்கி தரேன் அப்படின்னு அதே வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்களா? ஏண்டி அதெல்லாம் விட்டு பல வருஷம் ஆச்சுடி, நீ என்றைக்கு என்னை விட்டு போனியோ அன்றைக்கி அதுவும் போச்சு. ஓ சரி சரி நம்பிட்டேன், நிஜமாதாண்டி நம்பிட்டேங்க. ஐயோ சத்தியமாடி, சரி விடுங்க நம்பிட்டேன் விடுங்க. சரி நம்படி போ. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஓ எனக்கு தெரியாது பாருங்கள், ஏதோ தெரியாத விஷயத்த சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டிக்கிட்டே இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு சுச்சுவேஷன்லேயே ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? பைத்தியக்காரி, ஒரு வருஷமாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணு நானும் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், எவ்வளவோ கனவு கண்டேன். கடைசியில் பார்த்தா என்னை விட்டு போயிட்டேன். அப்போல்லாம் இவகிட்ட சொல்லியிருக்கலாமோன்னு எவ்வளோ வாட்டி ரெக்ரெட் பண்ண தெரியுமா? அதான் இப்போமே சொல்லிட்டேன். சரி சரி சரி, ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நீங்கள் தான் என் தங்கச்சி. ஏய் 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 ஸ்டாப் பண்ணு, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. அப்படி நடந்திருந்தா நான் நேரம் அவள் பக்கத்தில் படுத்து கிடந்திருப்பேன், நம்ம ரூம் கெஞ்சி வந்திருக்க மாட்டேன், புரியுதா? அவள் தான் ஏதோ கதை கட்டி விட்ருக்கானா, அதை நம்பி வேற நீ போய் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி 2 வருஷம் வேஸ்ட்டாக போய். கஷ்டமாக இருக்குடி எனக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பண்ணி வச்சுருக்க நீ, அவ்வளோவாச்சும் குக் பண்ணி வச்சேன். பேசுகிறத வாயை மூடு. சரி மூடிக்கிறேன். விளையாடாத வாயன். சரி விடுங்க விளையாடல. அம்மியாவை கொஞ்சம் வெளியே வேண்டாம், வாய் கிளறாத, அவ்வளோதான் சொல்லுவேன். அவள் இருக்கட்டும், எல்லாம் வெளில வந்தால் நானே அவ்வளோ ஏதாவது பண்ணிடணும்னு பயமாக இருக்கு. அவள் இருக்கட்டும், தண்டனை அனுபவிக்கட்டும், அப்போமாவது புரியும்.
புரிஞ்சா சரி அப்படின்னு என்ன சொல்கிறா. ஸோ இப்படியே ஒரு 2 வீக்ஸ் என்னை வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ முன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஜங்குக் கூட. ஸோ ஜங்குக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் வரியா? எதுக்கு? ஆ உங்கள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து வர பேஷண்ட்டை பார்க்காம என்னை பார்த்து பல்ல கட்டிகிட்டு இருக்கிறதுக்கா? நான்லாம் ஒன்றும் வரல, நீங்களே போங்க. வாடி அப்படின்னு வானை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக் விட்டுங்க ஜங்குக், எங்கே போனாலும் என்னையே கூட்டு போகிறீங்க. ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, ஆஃபீஸ் போனாலும் சரி, எல்லா இடத்துக்கும் என்னையே கூட்டு போகிறீங்க. எனக்கு வந்து போர்லாம் அடிக்குது அங்கே. வந்து என்ன பண்ணுவேன் நான்? எல்லா பேஷண்ட்டும் என்னை பார்த்து ஏன் பல்ல கட்டுவாங்க, நான் நீ பல்ல கட்டவா? காட்டு, சும்மா தான் உட்காந்துருக்க, அது எது பண்ணு அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு அங்கே தான் போகிறான். ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டாக வராங்க. வாயனா ஐயோ விட்டு நான் நர்ஸாருவோம் போலையே இவர் படுத்துகிற பாட்டில். தூக்கமாக வருது, தூங்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு படுக்கு ஜங்குக்கை பார்த்துட்ருக்க. ஜங்குக்கும் என்னடி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்கும் போது தான் உள்ள ஒரு பேஷண்ட் வராங்க. வேறு யாரும் இல்லை, மியா தான். மியாவை பார்த்தது வாயின் அப்படி ஷாக்காக இருந்துச்சு நிற்க. ஜங்குக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம உட்காரு. அது அக்கா அது ஜங்குக் நீங்கள் உங்கள் பேஷண்ட்டை பாருங்கள், நான் வெளியே போகிறேன். இங்கே போகிற? இங்கே இப்போ இங்கே தானே உட்காந்துருப்ப, இப்போ இங்கே உட்காரு. இல்லை ஜங்குக் அது உட்காரு. அது அக்கா ஜங்குக் இவ்வளோ என்கிட்ட பேச வேணான்னு சொல்லுங்கள் ஜங்குக். முட்ரி. இங்கே பாருக்கா, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது அப்படின்னு வாயின் காலில் விழுகிறா. வாயினுமே பாசம் இருக்குது தானே செய்யும் அவளும். சரி விடு, நானும் ஒன்று நினைக்கல, விடு இப்போல்லாம் காலில் விழுந்து என்னை எம்பாரசிங் மூமெண்ட்டில் தள்ளி விடாத விடு அப்படின்னு அவளும் அப்படியே பெருந்தன்மையாக அதை எடுத்துக்கிட்டா. ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுட்டு உங்கள் அக்காவை நான் மன்னிச்சிருக்கலாம், நான் மன்னிக்க மாட்டேன் சரியா? அக்கா மாமா மன்னிக்க சொல்லுக்கா. அவர் மன்னிச்சா என்ன மன்னிக்கிட்டே என்ன விடு, அதான் அக்கா மன்னிச்சிட்டோம்ல அப்படின்னு வாயின் படுக்க சொல்கிறா. ஜங்குக் பார்க்குறான், கொஞ்சமாவது நம்மளை மதிக்கிறோளா பாடுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வாயனுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி வருது. அப்படியே தலை சுற்றி ஜங்குக்கு மேலே கை வச்சுட்டு ஜங்குக்கு எனக்கு தலை சுற்றுது, ஐயோ திரும்ப கோமாக்கியமாக வரப்போதா அப்படின்னு ஜங்குக்கு செக் பண்ணி பார்க்குறான். அவள் கையை பிடிச்சதும் அடுத்த செகண்ட் கண்டுபிடிச்சிட்டான். அடியே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குண்ணா? அதுக்குள்ளே ப்ரெக்னெண்ட் ஆகிட்டான். கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டே ஆயிருக்கு, அதுக்குள்ளே ப்ரெக்னெண்ட் ஆகிட்டானா? அவளையும் மட்டும் பாரு. ஆனால் ஜங்குக் நான் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டால அப்படின்னு 2 பேரும் மாறி ஹக் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. மியா இது எல்லாத்தையும் பார்க்குறா. அவளுக்கும் இப்போ ஹாப்பியாக தான் இருக்குது, எல்லாத்தையும் திரும்பி தான் வந்திருக்கா போல். ஸோ அதுவும் அவ்வளோ ஹாப்பியாக தான் பார்த்துட்ருக்க. ஜங்குக் வாயின் அப்படியே கிஸ் பண்ணி லவ்யூன்னு சொல்ல வாயின் லவ்யூன்னு சொல்கிறா. ஸோ இதோட இந்த பார்ட் இந்த எபிசோடே கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டா பை, சி யூ லேட்டர், பாய்.